Hi friends, welcome to my smiley channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது வெஜ் ஓட்ஸ் உப்புமா. இதுக்கு 1 கப் ஓட்ஸ், 1/4 கப் ரவை, 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பீன்ஸ், கேரட்டையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் பொடியாக. ரவையும் ஓட்ஸையும் வாணலியில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட்டு லைட்டாக 5 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வாசனை வரும் லைட்டாக. அப்புறம் அதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணியிருக்க வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோட கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதோட கட் பண்ண வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட்டையும் அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு. 1 கப் ஓட்ஸுக்கு 2 கப் தண்ணி. ரவா 1/4 கப், அதுக்கு ஒரு 1/2 கப், 2.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த ரோஸ்ட் பண்ணதை ஓட்ஸை ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கணும். எண்ணெய் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்குங்க. ஊற்றுனீங்கன்னா ஓட்ஸ் உப்புமா 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.